இன்று இது மாதிரி ஸ்கொயர் ரூட் கொடுத்து 4 நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +1 கொடுத்துருப்பாங்க. இது மாதிரியான சம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 நம்பர்ஸும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். 27, 28, 29, 30, அதுக்கப்புறம் +1. இப்போ இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நேரம் ஆகும். இப்போ இதை ஈஸியாக போடுவதற்கான ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதோட 1 ஆட் பண்ணிருங்க. 27 into 3 81, அதாவது 810 வருது. 30ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதை 1ஓட ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 811. சம் பாருங்க, 97, 98, 99, 100 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் +1. ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 97 into 100, அதுக்கப்புறம் +1. அப்போ எவ்வளோ வருது பாருங்க, 9700 +1, அதாவது 9701. இதில் பாருங்க, இந்த சம்மில் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கு. அதுக்கப்புறம் +1 இருக்கு. அது -1 கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணி வர நம்பர்லேருந்து -1ன்னு போட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 11, இதில் மல்டிப்ளிகேஷனில் உள்ள லாஸ்ட் நம்பர் 14. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 11 into 14 +1, அதுதான் ஆன்சர். அப்போ 154 +1, அப்போ ஆன்சர் 155.